Jesus. Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க? கரலை உயர்த்தலாமே. Hallelujah. சிரித்த முகத்தோடு பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் ஸோ ப்ரெஷியஸ். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். சிரித்த முகத்தோடு தான் சொல்லணும். யாரும் சீரியஸாக இருக்கக்கூடாது. forget about your house, your work, your relatives, everybody. Thank you so much. God bless you. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சர்வலோகத்தையும் உருவாக்கின நாதா, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியிலே இப்படியாக ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் வைத்து உடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதான கிருபை கத்தை கொடுத்துருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான போதகருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய பாரங்கள், அவரோடு கூட இணைந்து தோள் கொடுத்து ஆண்டவர் ஊழியத்தை தாங்குகிற அருமையான பிள்ளைகள், ஆண்டவரே சகோதர சகோதரிகள், போதகர்கள், ஆண்டவரே அனைவருக்காக ஜெபிக்கிறேன். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பகுதியில் தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு கூட செய்யப்படுகிற ஒவ்வொரு செய்கையிலும் என் தேவனுடைய கரம் பலமாய் தங்கியிருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீங்கள் பேசுங்க டாடி, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே தேசங்களுக்கு நற்செய்தி என்ற ஊழியத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் கரம் கூப்பி நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது ஆண்டவருக்கு நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறபடியால் தேவனுக்கு முதலாவது நன்றி. இரண்டாவது, எங்களை அன்போடு கூட ஏற்றுக்கொண்ட அருமையான போதகர் ஐயா, அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், அடுத்த போதகர் அருமையான பாஸ்டர் ஐயா மற்றும் நல்ல பிரைஸ் அண்ட் வர்ஷிப் எக்ஸலன்ட் டீம். பாஸ்டர், யூ ஆர் ஹேவிங் எக்ஸலன்ட் டீம், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டீம் அண்ட் மியூசிஷியன்ஸ். எல்லாருக்கும் நம்ம கரங்களை தட்டலாமா? ஒரு நிமிஷம். சே க்ளோரி டு காட். நீங்கள் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள். ஒரு அருமையான போதகரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பகுதியில் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆகாரத்தை கொடுக்கவும், நல்ல ஒரு ஃபெலோஷிப்பைக்கும் அநேக காரியங்களை அவர் சொல்லி கொண்டு போனார். ஐ வாஸ் ரியலி மூட் இன் அ ஸ்பிரிட். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு சின்ன ஒரு வெக்கேஷனுக்காக என்னுடைய மகன் ஐசக் ப்ளஸ் பிரத்துமா ரெண்டு பேரும் அழைத்தபடினாலே நானும் என்னுடைய மனைவி ஹேனா, என்னுடைய டாட்டர், எல்லாரும் நாங்கள் 3 பேருமாக இங்கே வரும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். வி என்ஜாய்டு த சர்வீஸ். நடந்த சர்வீஸில் ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, இந்த ஃபெலோஷிப்க்கு வரும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நேரம் சொற்பமாக இருக்கிறபடி நாம் வேகமாக கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நாம் கடன் செல்லலாம். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சண்டை போடாமல் வாசிக்கலாம். தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். போதும். தேங்க்யூ பிரதர். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பட்ட பாடுகள், வருத்தங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், இழப்புகள், தத்தளிப்புகள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலிருந்தும் கர்த்தரை விடுவித்தார் என்று வேதத்தில் நாம் காண்கிறோம். இது 2020ஆம் ஆண்டில் பார்க்கும்போது the entire world was shaken. என்னன்னா, கொரோனா. அதுக்கு முன்பாக வந்த ஃபர்ஸ்ட் வேவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மரணங்களை தான் நான் பார்க்க முடிந்தது. ஆனால் இரண்டாவது வேவில் ஏகப்பட்ட மரணங்கள். ஒரு இட்டாலியனுடைய ஒரு சகோதரன் தன்னுடைய சூட்கேஸ் முழுவதுமாக பணத்தை கொண்டு வந்து வெளியே கொட்டுகிறார். ஐ வாஸ் unable to save my wife even though I have so much of money in my hand அப்படின்னு சொல்லி கதறி அழுது அந்த பணத்தை எல்லாம் ரோட்டில் கொட்டிவிட்டு அவன் பைத்தியக்காரனை போல அவன் நடந்து போய் கொண்டிருந்தான். அந்த இரண்டாவது அந்த கோவிட் டைமில் பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் மரணங்கள், எல்லா விதத்திலும் கொடுமையான சம்பவங்கள். டிவி சேனலை பார்ப்பதற்கே நடுங்கி போயிட்டு ஆஃப் பண்ணி விடுவேன். திடீர்னு பார்த்தா டெட் பாடிஸ் எல்லாம் அப்படியே கிடக்குது. அதை எரிப்பதற்காக இந்தியாவில் பார்க்கும்போது எரிப்பதற்கு நேரமில்லை, எரிப்பதற்கு போதுமான வசதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டிருந்தோம். அதே மாதிரி ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருந்த நபர்கள். அந்த இரண்டாவது கோவிடும் கடந்து போய்விட்டு. பட் ஸ்டில் வி ஆர் லிவிங் டுடே. ஹல்லேலூயா.
இன்னைக்கு அதனால நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்ல முடியாது, நம்முடைய பரிசுத்தத்தினாலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்ல முடியாது. இது தேவன் நம்முடைய வாழ்க்கையில போட்ட பிச்சை, இரக்கம். ஹல்லேலூயா. தமிழ் ஒருவேளை பிச்சைக்கு அடுத்த வார்த்தை என்ன இருக்குதுன்னு தெரியல இல்லையா? ஆண்டவர், இன்றைக்கு நீங்களும் நானும் அமர்ந்திருந்து தேவனை ஆராதிப்பதற்கும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்ப்பதற்கும் நமக்கு அருமையானவர்களை சந்திப்பதற்கும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். So Lord is having a great plan about our life. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது, தேவன் நம்மை உயிரோட வைத்திருப்பது ஏதோ ஒரு நோக்கத்துக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அருமையான பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் லீடர் வந்து சொன்னார், இன்னைக்கு எவ்வளோ தூரத்துல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க, பல தேசங்களிலிருந்து வந்திருக்கீங்க. Lord called you here. Hallelujah. There is a great plan of God. அதே மாதிரி தான் அந்த ரெண்டாவது வேவ்ல எல்லா மரணங்கள், இழப்புகள், கண்ணீர்கள், தவிப்புகள், நமக்கு லவ்டு ஒன்ஸை வந்து புதைப்பதற்கு கூட அவங்களால முடியாதபடிக்கு சரீரமெல்லாம் அந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு மூடிட்டு புதைத்து விடுவார்கள். அவர்களை பார்க்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை, அழுகுரல் எல்லா இடத்துலையும் காணப்பட்டது. பட் ஸ்டில் we are living today because of the mercy of Almighty God. Hallelujah. Hallelujah. அப்படியாக அநேக பகுதியிலிருந்து நம்ம வருகிற மக்கள் இன்னைக்கு பார்ப்போம் என்றால் ஒரு சில நேரத்தில் வேதனைக்குரிய காரியங்கள், நம்முடைய சொற்ப சம்பளங்கள், ஒரு சில காரியங்களை நான் கேள்விப்பட்டேன். ஒரு வேளைக்கு சாப்பிட்டு இருக்கிற மக்களும் உண்டு, 2 வேளைக்கு சாப்பிட்ட மக்களும் உண்டு. ஒரு சிலருடைய டெஸ்டிமனி நான் கேள்விப்பட்டேன். அவங்க வந்து 3 வேளையும் தண்ணி குடித்து விட்டு 4வது வேளையில் வந்து ஒரு உணவு உண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களும் கூட உண்டு. பிகாஸ் தே ஆர் லவ்விங் so much about their family. தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைங்கள்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களை தியாகம் பண்ணி கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பது நன்றாக தெரியும். ஒருவேளை ஒரு சில கஷ்டங்கள் மத்தியில் நாம் வாழ்ந்திருந்தாலும் Lord wanted to encourage you. You are called by name. Hallelujah. உங்களை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, He is having a great plan about our life. He wanted to lift us. He wanted to save us. He wanted to protect us from all sort of evil. வேதத்தில் வாசிக்கலாம், துன்பத்தை கண்ட ஒரு வாலிபனை குறித்து உங்கள் மத்தியிலே நான் வைத்து கடன் செல்ல ஆசைப்படுகிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை தயவுசெய்து வாசிக்க கேட்கலாம். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10. யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டாள். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பிரியமானவர்களே, யாபேஸ் அவன் பிறக்கும் போது அவன் தாய் அவளை பெற்றெடுக்கும் போது அந்த குடும்பத்தில் பெரிய விதமான கஷ்டங்கள், மிகுந்த கஷ்டம், வறுமை, கடன், தரித்திரம், சாப்பாடு இல்லாத காரியம், வேதனைக்குரிய சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவள் பெற்றெடுத்தார் என்று வேதத்தில் நாம் காண்கிறோம். அவருடைய குடும்பத்தார் அவனை வெறுத்தார்கள், அவன் தாய் சகோதரர் அவனை வெறுத்தார்கள். ஆனால் யாபேஸ் இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் எல்லாருமே நம்மை வெறுக்கும் பொழுது நமக்குள்ளே வந்து ஒரு டிப்ரெஷன், ஒரு டிசப்பாயின்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகவே சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. என்னை நேசிப்பதற்கு என்னுடைய குடும்பத்தார் இல்லை, என்னுடைய கூட பிறந்தவர்கள் இல்லை, பிளட் பாண்ட் என வெறுக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியே போவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. சில பேர் தற்கொலை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு. சில பேர்களை வெறுத்து விட்டு சண்டை போட்டு வெளியே செல்வதற்கு சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் யாபேசோ அவன் செய்தது சற்று வித்தியாசமாக காணப்பட்டது. அவன் வீட்டை விட்டு வெளியே ஓடவில்லை, அவன் தற்கொலை பண்ணிக்கொள்ளவில்லை, வேறு காரியம் செய்தான். அவன் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, வாசிக்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும், அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். He prayed to God. அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கரலை தட்டி தேவனுடைய செலுத்தலாமே. ஹalleluya.
பிரியமான தேவஜனமே, அவனுடைய வேதனைகள் மத்தியிலும், கஷ்டங்கள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும், அவனுக்கு வந்த கிரிட்டிசிசம் மத்தியிலும் அவன் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை. அவன் எல்லாரும் உதறி தள்ளிவிட்டு போகவில்லை. அவன் தற்கொலைக்கு நேராக போகவில்லை. ஒரு காரியம் செய்தான், அவன் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 4 காரியங்களை அவன் தேவனிடத்தில் கேட்டான். ஆண்டவரே, தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க. நம்பர் 1. இன்னைக்கு நம்ம கூட தேவனுடைய சமூகத்தில் அந்த காரம், ஒருவேளை தரித்திரத்தில் நாம் இருப்போமானால், வேதனைகள் மத்தியில் இருப்போமானால், கஷ்டத்தின் மத்தியில் நாம் இருப்போமானால், ரிஜெக்டட் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நம்ம இருப்போம் என்றால், நாம் கேட்க வேண்டிய ஒரு நபர் தேவனை நோக்கி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்க. 2வது அவன் கேட்டான், என் எல்லையை பெரிதாக மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு இருக்கிற அந்த எல்லா விதமான ஆசீர்வாதத்தின் எல்லையை பெரிதாக மாற்றுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் என்னை உதறி தள்ளினவர்கள், என்னை கனவீனப்படுத்தினவர்கள் மத்தியிலே நீர் என்னை கனப்படுத்தி என்னுடைய எல்லையை பெரிதாக மாற்றும் ஆண்டவரே என்று 2வது விண்ணப்பம் பண்ணினான். 3வது, உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். மனுஷர் எனக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள், கண்ணிகள், பொறாமைகள், மாந்திரிகங்கள், ஏவல்கள், சத்துருவின் அந்தகார கிரியைகள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணினான். 4வது, தீங்குக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொன்னான். நமக்கு விரோதமாய் காணப்படுகிற அநேக விதமான பொல்லாத காரியங்கள், சத்துரு கொண்டு வருகிற கொடுமையான வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான சம்பவங்கள், நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற மக்கள், இப்படிப்பட்ட எல்லா காரியங்கள், ஆக்சிடென்ட்ஸ், இப்படிப்பட்ட கொடுமையான சம்பவங்களுக்கு நீர் என்னை விலக்கி என்னை காத்தருளும் ஆண்டவரே என்று தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணினாராம்? நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அன்று யாபேஸ் தேவனுடைய சமூகத்திலே ஏறெடுத்த விண்ணப்பத்தை அப்படியே நிறைவேற்றின கர்த்தர் he is still living today. He is able to answer all our queries in our life. அவன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான கேள்விக்குறிகளுக்கும் சரியான பதில் தருகிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 5:9-10 விடையாக சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது கர்த்தராயிருக்கிறார். beyond our expectation Jesus can perform wonders in our life. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் யோசிப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும் என்று முதலாவது யாபேஸ் ஆண்டவரிடத்தில் கேட்டான். வாசிக்கலாம் வசனங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கு கர்த்தரை தேடினான். கர்த்தருடைய கண்கள் அவன் மேலே நோக்கமாயிருக்கிறது. யாரெல்லாம் தேவனை நோக்கி தேடுகிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் பதிந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையிலே நான் செய்து முடிப்பேன் கர்த்தர் சொல்கிறார். நாம் இங்கும் அங்குமாக போயிட்டு நம்முடைய பிரச்சனைகளை மனுஷனிடத்தில் சொல்வதை காட்டிலும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனிடத்தில் நாம் முறையிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை உருக்கமாய் இரக்கமாய் அவர் கேட்டு மனதுருகுகிற தேவனாய் காணப்படுகிறார். Beyond our expectation, Jesus can perform wonders in our life. Even at 12th hour, even at 24th hour, He can do wonders in our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யோசிப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைக்கும் பொழுது பஞ்சகாலமாய் காணப்பட்டது. தண்ணி இல்லை. மிகவும் கடினப்பட்டு வேலை செய்தாலும் போதுமான விளைச்சல் இல்லாத அந்த சூழ்நிலையிலே தேவனை நம்பி அவன் விதைத்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனை நம்பி, ஆண்டவரே இந்த காரியத்தை உண்மை நம்பி நான் ஆரம்பிக்கிறேன்ப்பா, இந்த ஊழியத்தினுடைய புதிய துவக்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன், என்னுடைய வேலையினுடைய காரியங்களை ஆரம்பிக்கிறேன் என்று தேவனை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என் பிள்ளை என்ன நம்பிட்டான், so I want to do something in his life.
சொல்லி ஆண்டவர் நமக்காக என்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பார். நாம் ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்காக எடுத்து வைக்கும்போது அவர் 9 ஸ்டெப் கீழே இறங்கி நம்முடைய கரங்களை பிடித்து தூக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அவன் பஞ்ச காலத்தில் விதைத்தான். கர்த்தர் ஆச்சரியமான காரியமா இருங்க, அந்த முடியாது என்ற இருந்த சூழ்நிலையில கர்த்தர் அப்படியே மாற்றி அவனுக்கு 100 மடங்கு பலன் தரும்படி கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. The same God is living today. நாம் தேவனை நம்பி காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நாம் யோசிப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய ஜெபம் சம்டைம் வேகமாக ஓடுகிற அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் வேலையில் போனாலுமே வீட்டில் கடகடன்னு சமையலெல்லாம் செஞ்சு அவரை பேக் பண்ணி அனுப்பத்துக்குள்ளே ஒரு வழியாயிடும். 2 பேர் வேலைக்கு போயிட்டா இன்னும் கொடுமையான சம்பவம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரதர் இன்னைக்கு படிக்க வேண்டிய அந்த வேத பகுதியை நான் படிக்கலை. பிகாஸ் ஐ எம் வெரி பிஸி. நான் போய் கேபை பிடிக்கணும், கார் எடுத்து அங்கே போகணும், டிராஃபிக், ஹெவி டிராஃபிக், இப்படிப்பட்ட பிஸி வேர்ல்டை நாம் இருந்து கொடுக்குறோம். பட் we failed to meditate the word of God. We failed to spend time with the God's presence. இல்லையா? நிறைய நேரத்தில் சுருக்கமாக இன்னைக்கு கேலண்டர்ஸ் எல்லாம் வரும்போது பாஸ்டர் ஐயா கேலண்டர் தராருங்களா? கிறிஸ்மஸ் கேலண்டர் வருதா? அதில் வசனங்கள்லாம் போட்டிருக்கு இல்லையா? நம்ம வேதத்தை வாசிப்பது நேரமில்லை, ஆனால் நேராக போயிட்டு அந்த கேலண்டருக்கு முன்னாடி நின்று இன்னைக்கு இருக்கிற டேட்டில் இருக்கிற வசனத்தை மட்டும் வாசிட்டு அதுவே ஆசீர்வதிங்க சொல்லி ஓடிடும். சில நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் கிடைக்காமல் இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வருஷிக்க மாட்டேன்னு சொன்னீரே, கொட்டுங்க ஆண்டவரே அப்படின்னும். எங்கே கொட்டுவார்? தலையில் தான் ஆச்சுன்னு கொட்டுவார் இல்லையா? we failed, we forget இல்லையா? நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் உறவாடுகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேர்கிறோமோ, when we are nearer to God, the God's presence always leads us in a wonderful way. ஆண்டவர் நம்மை மிக அழகாக பாதுகாத்து நம்ம உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்கிறது. நாம் உண்மையாய் தேவனை தேடும் பொழுது, நாம் உண்மையுள்ள மனுஷனாய் காணப்படும் பொழுது, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வேலைத்தில், நம்முடைய குடும்பத்தில் உண்மை, மனைவியிடத்தில் உண்மை, பிள்ளைகளிடத்தில் உண்மை, வேலை ஸ்தலத்தில் உண்மை, திருச்சபையில் உண்மை, நாம் செய்கிற பிசினஸ்ல உண்மை, எல்லாவற்றிலும் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கடுகு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் சுத்தினாலும் there is a equality இல்லையா? ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கும், ஒரு சின்ன ஓட்டை கூட இருக்காது, ஒரு சின்ன கீரல் கூட இருக்காது, ஒரு முழுமையை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் உள்ளவளாய் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டாலும் அவளை நான் நிச்சயமா தருவேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு என்ன அளவுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் நமக்கு இல்லாமல் போகிறது. நாம் விசுவாசிக்கிற மக்களாய், ஜெபிக்கிற மக்களாய், தேவனோடு கூட கிட்டி சேர்கிற மக்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2வது காரியம், யாபேஸ் கேட்கிறார், என் எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 9:20. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். நல்லா கவனிங்க. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் சாலமன், ராஜாவாகிய சாலமன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு தரிசனத்தில் அவனை கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கிறார். ஒரு கோல்டு மேல் ஆசையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பிரதர், ஒரு 5-6 வளையல் வாங்கியிருக்கிறேன், எனக்கு இன்னும் ஒரு 8 வளையல் கொடுத்தா கலன்னு போட்டுன்னு நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்ம யோசிக்கலாம் இல்லையா? இன்னும் ஒரு யோசிக்கலாம், ஆண்டவரே இப்போ தான் ஒரு நல்ல ஒரு கார் வாங்கியிருக்கிறேன், என் பக்கத்தில் நெய்பர் பார்த்தீங்கன்னா இதை விட நல்ல ஹைட்டாக நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் கார் வச்சுருக்கிறார், அந்த கார் கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்குமே ஆண்டவரே இல்லையா? நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களிலும் பலவிதமான ஆசைகளை நாம் வளர்த்து கொண்டு செல்கிறோம். ஆனால் சாலமனோ
ஆண்டவர் கேட்கிறான், எது கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் தன்னுடைய பொண்ணை கேட்கல, அவனுடைய செல்வத்தை கேட்கல, மற்ற உலக பிரகாரமான காரியங்களை கேட்கவில்லை. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்காக, அவளை நடத்துவதற்காக, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க என்று கேட்ட அந்த நாளிலிருந்து கர்த்தர் சொல்கிறார், அவனுக்கு ஞானத்தை மாத்திரமல்ல, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தபடினாலே வேதம் சொல்கிறது, பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. Lord extended his territory. இவன் கேட்கிறான், யாபேஸ் கேட்கிறாரு, என் எல்லைகளை பெரிதாக மாற்றும் ஆண்டவரே என்று. அதே மாதிரி சாலமோனுடைய டெரிட்டரி ஆண்டவர் விஸ்தாரமாக மாற்றினது காரணம் என்னவென்றால், he was very close with God. இன்றைக்கு நாம் தேவனோடு கூட உறவாடுகிற மக்களாய், தேவனோடு கூட உறவாடுகிற மக்களாய் நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நான் நிறைய திருச்சபையில் பார்க்கும்போது சில பேர் பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்வாங்க. பிரைஸ் லார்ட் சொல்லும்போது வாய் நல்லா சிரிக்கும், டக்குன்னு ரப்பர் பேண்டு வச்சு க்ளோஸ் பண்ண மாதிரி கப்புன்னு மூடிடுவாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர், ஒரு ஆர்டிஃபிஷியல் பிரைஸ் லார்ட் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க பிரைஸ் லார்ட் பிரதர் சொல்லிட்டு, அவர் பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு போன பிறகு பக்கத்தில் மோசமான அவன் மூஞ்ச முகர்கிட்டேன் பார், அவங்களை குறித்து ஒரு கிரிட்டிசிசம் இல்லையா? அப்போ ஒரு மாயமாலமான ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிற கர்த்தராய் வைக்கிறார். ராஜாக்கள் மத்தியிலே பந்தி இருக்க கர்த்தர் செய்கிறார். ஹalleluya, ஹalleluya. நான் 1983ஆம் ஆண்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ண போகிறேன், 1983. அப்போது எனக்கு என்சிசி மேலே ரொம்ப இஷ்டம். அப்போ ஐ வாஸ் என்சிசி கேடட். அப்போ ஒரு செலெக்ஷன்லாம் வச்சாங்க. இந்தியாவில் January 26 ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷனுக்கு வந்து பாண்டிச்சேரி தமிழ்நாடு ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி 91 பேரை செலக்ட் பண்ணுவாங்க, ஒரு லீடர். ஸோ அதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னுடைய ஒரு மலையாளி ஒரு சுப்தார் மேஜர் நல்லா ட்ரைனிங் கொடுத்தார். வேர்ட் ஆஃப் கமாண்ட் நல்லா இருக்குது, ட்ரில் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் கிராஸ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஓட்ட பந்தயத்தில் 600 பேர் ஓடினாங்கன்னா நான் தான் கடைசி ஆள். தூரத்தில் இருந்து பார்க்குறவங்களாம் நான் வந்து அவங்களை எல்லாரையும் துரத்தின்னு ஓடுற மாதிரி இருக்கும். என்னுடைய செஸ் நம்பர் 10 அந்த கேம்பில் சொல்லுவாங்க, கமான் ஜேக்கப் கமான். எங்கே கமான்? ஓடும்போது ஓடுற நாய் வந்து ஓடி போய் நாக்கு தொங்க விடுற மாதிரி தான் மூச்சு வாங்கின்னு நான் இருப்பேன். பட் ட்ரில் மூமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸலன்ட், வேர்ட் ஆஃப் காட் இஸ் எக்ஸலன்ட், கமாண்டிங் எக்ஸலன்ட், ஹைட் இருக்குது. ஆனால் அப்போ ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். நிறைய பேர் சொல்ல, இந்த ஷூவை போய் எடுத்துகிட்டு எப்படி நடக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு கேம்பில் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஐ கிரைட் அ லாட். ஆண்டோடைய சம்மதில் ஜெபம், ஆண்டவரே ஐ வாண்ட் டு கோ டு ரிப்பப்ளிக் டே இதில் போகணும் சாமி அப்படின்னு ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட்டு கேம்ப் 22 days ஓவர் பாண்டிச்சேரியில். அவனை ஜெபம் பண்ணினே இருக்கும்போது என்னுடைய சர்ச்சில் இருக்கிற ஒரு ஆண்டி சொன்னாங்க, ஜேக்கப் யூ ஆர் லுக்கிங் ஸோ டல், வாட் ஹேப்பன் கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டி அந்த இதில் நான் செலக்ட் ஆகலை அப்படின்னு. அவங்க உடனே சொன்னேன், நீ ஆண்டோடைய பிள்ளை தானே, தே வில் கால் யூ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன ஆண்டி அது என்சிசி ஆல்மோஸ்ட் லைக் எ மிலிட்ரி, தே வில் நாட் கால் மீ அப்படின்னு. யூ வெயிட் அண்ட் சி, திஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், தே வில் கால் யூ அப்படின்ட்டாங்க. நான் அன்னைக்கு வேதத்தை திறந்து ஒழுங்காக வாசனை வரும்போது சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த வசனம் என்ன அப்படியே ஒரு பேக்கெட் குளுக்கோஸ் கடிச்சு குடிச்ச மாதிரி ஆச்சு. அந்த வசனத்து மேலே கை வச்சு ரொம்ப ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாட்கள் கடந்தது. ஃபஸ்ட் கேம்ப் முடிச்சுட்டு செகண்ட் கேம்பில் பிரெட் கமாண்டர் செலெக்ஷன் வச்சாங்க. அதில் இந்த கமோடோ ஜனாத்தன்ன்றவர் சொன்னார், ஐ எம் நாட் ஹாப்பி அபவுட் த பிரெட் கமாண்டர், டிட் யூ ட்ரெயின் எனிபடி எல்ஸ், ப்ளீஸ் பிரிங் ஹிம் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த சுப்தார் மேஜர் அந்த மலையாளி சொன்னார், ஐ ட்ரெயின் ஒன் பர்சன், இஸ் நேம் இஸ் ஜேக்கப், ஐ வில் கால் ஹிம் அப்படின்னாங்க. மற்ற குரூப்பெல்லாம் 6 குரூப், அவங்கள மட்டும் கூப்பிடக்கூடாது, என்ன எங்களுடைய இடத்துல கூப்பிடணும்னு சொல்லிட்டு 10 பிரெட் கமாண்டர் மொத்தம் அந்த இடத்துல அந்த மெட்ராஸ் ஐஐடி கேம்பில் வந்தாங்க. ரொம்ப ஜெர்மன்ட்டு போனேன். எவ்ரிபடிஸ் எக்ஸ்பெக்டேஷன், ஹூ இஸ் ஜேக்கப், அவன் எப்படி நல்லா டாலாக ஜெய்ஜாண்டிக்காக சர்க்க 7 hour போனான்னு பார்த்தா நான் கண்ணங்கரையே தான் போய் நின்னேன். அப்புறம் அந்த பிரெட் கமாண்டர் செலெக்ஷன் வந்துச்சு. ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணேன், காலையில் எழுந்துச்சு பிரெட் கமாண்டர் செலெக்ஷன்.
By God's grace, I was selected as a bread commander, both Tamil Nadu and Pondicherry. Hallelujah. Lord took me to Independence Day celebration. அங்கே ஆண்டோடைய கிருபையில் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்திக்கு கார்ட் ஆஃப் ஆனர் கொடுத்தேன். அதே மாதிரி ஜெயில் சிங் பிரசிடென்ட் கார்ட் ஆஃப் ஆனர் கொடுத்தேன். அங்கே இந்த சீஃப் ஆஃப் ஏர் நேவல் எல்லாத்துக்கும் நான் கார்ட் ஆஃப் ஆனர் கொடுத்தேன். 1500 பேர் வந்ததில் 100 பேரை மட்டும் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி கூட பிரேக்ஃபாஸ்ட்க்கு உட்கார வச்சாங்க. அதில் கர்த்தர் என்னை கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன்னை ராஜாக்கள் மத்தியிலே பந்தியிருக்க பண்ணுவேன் என்று. Those who are having connection with God, those who are having trust in God, those who are leading life to God through ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு இருந்தான். அவன் போற எல்லா இடத்திலும் ஆண்டவரத்தில் கேட்பான், ஆண்டவரே shall I go to that place? ஆண்டவரே நான் போருக்கு போலாமா வானாமான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், இப்போ போகாத என்னுவார். அப்புறம் முசுக்கட்டை அந்த செடிக்கு முன்னால ஒரு இறைச்சல் போகிற சத்தத்தை கேட்டவரை நீ போ, அந்த சேனை உன்னை கரத்தில் கொடுப்பேன் என்று. ஸோ இன் எவ்ரி சிச்சுவேஷன் அவன் என்ன பண்ண, தேவனிடத்தில் அவன் கேட்டு கேட்டு காரியங்களை செய்து கொண்டிருந்த அந்த வழியால் தேவன் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தாவீது எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் கர்த்தர் தூக்கி போட்டு விட்டார். என் இருதயத்துக்கு ஏற்றவன். நாம் தேவனோடு கூட க்ளோஸாக உறவாடும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது தேவனோடு கூட பேசுகிறார். When we kneel down and pray to God, நாம் தேவனிடத்தில் விண்ணப்பங்களை செய்கிற மக்களாக இருக்கிறோம். இது 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில யோசிப்பதற்கு இன்னொருக்கு மேலான காரியங்களை செய்வார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. தாவீது போன எல்லா இடத்திலும் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். Lord extended his territory. ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை அப்படியாக விரிவுபடுத்தி அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. முதல் காரியம், யாபேஸ் ஆண்டவரிடம் கேட்டது, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். 2வது காரியம், ஆண்டவரே என் எல்லைகளை பெரிதாக்கும். நேரம் இல்லாதபடியாக 2 சேர்த்து நான் சொல்றேன். உமது கரம் என்னோடு கூட இருந்து தீமைகள் என்னை நெருங்காதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று அவன் கேட்டான். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் என்னோட அத்தை சொல்லுவாங்க. என்னோட அத்தை அப்பானுடைய அக்கா ஆண்டவரோடு கூட பேசுவாங்க. அவங்க சென்னையில் இருக்கும்போது இங்கே நடக்க வேண்டிய காரியங்களை கடிதத்தின் மூலமாக எழுதி அனுப்புவார்கள். She is no more now, she is with the Lord. அவங்க எங்களுக்கு ஆவிக்குரிய தாயாக இருப்பார்கள். அவர்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க, ராத்திரி நேரத்தில் இந்த 91ஆம் சங்கீதம் முழுவதுமான வாசி, அதை வாசிட்டு படு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் இஸ் அ ப்ராமிசிங் வேர்ட். அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாக்குத்தத்தமுள்ள வார்த்தைகளாக இருக்கிறபடியால் அப்படியே விசுவாசித்து நீ நல்லா வாசிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கீதம் 91 நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்புக்குரிய வார்த்தைகளாய் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சங்கீதம் 91:3 பார்ப்போம் என்றால், அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அடுத்த வசனம் பார்ப்போம் என்றால், சங்கீதம் 121:7, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உன்னை எல்லா தீங்குக்கும் இதுதான் கிடையாது. Because he is already given a word. அந்த வார்த்தைகளை நாம் உறுதியாக பற்றிக் கொள்ளுது. ஆண்டவரே இந்த தீங்குகள்லாம் வரமாறுக்குது, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குது, Lord you protect me, Lord you save me சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை நிச்சயமாக பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சமயம் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்த ஒரு தேவனுடைய மனுஷன் என்னிடத்தில் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். என்னவென்றால், இந்த ஸ்ரீலங்கா மக்கள் அவர்களுக்கும் சிங்களர்களுக்கும் பயங்கரமான யுத்தம் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குரூப் வந்து போயிருக்காங்க டூரிசம் அந்த டைமில். அப்போது எப்படி ஆடு தோலை உரித்து மட்டன் ஆட்டுக்கறி இங்கே கிடைக்கும், இங்கே கோழிக்கறி கிடைக்கும் என்று இருப்பது போல மனுஷனுடைய தலையை துண்டித்து அது தலைக்கீழாக வைத்து மனித கறி இங்கே கிடைக்கும் என்று போட்டிருப்பதை பார்த்த உடனே அந்த டூரிசமெல்லாம் அலறடித்து கொண்டு ஓடு வந்தார்கள். அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு சில தெருக்களுக்கெல்லாம் போயிட்டு சிங்களர்கள் அவளை என்ன பண்ணியிருக்கிறாங்களாம், அந்த தமிழ் ஜனங்கள் எல்லாம் அப்படியே இழுத்து அவங்களை கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி சொன்னார். அதே தெருவில் ஒரு சிங்களன், அந்த டீமோட போகிற ஒரு சிங்களனுடைய ஃப்ரெண்டு அதே தெருவில் இருந்திருக்கார்.
அவர் குடும்பத்தோடு இப்படியாக அழுகுரல் மரண ஓலமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர் தன்னுடைய மனைவி 2 குழந்தைகள் கூட அவர் அழைத்து கொண்டு முட்டி போட்டு கதறி அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எங்களை நீர் பாதுகாப்பீரானால், எங்களுக்கு ஜீவனை கொடுப்பீரானால், நாங்கள் எங்கே எங்களுடைய உயிர் உள்ள வரைக்கும் எல்லா பதிகளுக்கும் இதை சாட்சியாக அறிவிப்போம் என்று சொல்லி உள்ளே வந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. பாடி அவர் தமிழில் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 10 வீட்டில் அந்த டீம் வந்துடுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு எல்லாரையும் அவர்கள் குவித்து கொண்டிருக்கும் போது இவர்கள் இருக்கிற வீட்டுக்கு முந்தின வீட்டுக்கு வரும்போது இவர் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பித்ததாம். அப்போது அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்ச நேரம் அப்படி அந்த கதவாண்ட வந்து காது கொடுத்து கேட்டுவிட்டு அவள் கடந்து போய்விட்டார்கள். அப்போ அந்த குடும்பத்தினுடைய ஆளுடைய நண்பரும் அதில் இருக்கிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். எதுக்காக அவர் காதை வச்சு கேட்கும் போது அவருடைய கண்கள் எல்லாம் பெரிதாக மாறிவிட்டு ஓடிவிட்டார். என்ன நடந்தது என்று பார்ப்போம் என்றால், அந்த டீம் போயிட்ட பிறகு அவர் ஓடி வந்திருக்கிறார். அந்த வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு அவருடைய பேரை சொல்லவே கதவை திறந்திருக்கிறார்கள். அப்போ அந்த நண்பன் கேட்கிறான், உனக்கு எப்படி சிங்கள மொழி தெரியும்? இதுவரைக்கும் நீ சிங்கள மொழியில் நீ பேசவில்லையே, உனக்கு எப்படி இந்த சிங்கள மொழி தெரியும்னா அவர் திருன்னு முடிக்கிறார். நான் சிங்கள மொழின்னு தெரியாத. இல்லை, நீ வந்து சிங்கள மொழியில பாட்டு பாடிந்த, அதை நாங்கள் கேட்டோம். அந்த டீம் உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாரும் கொல்றதுக்காக வரும்போது சிங்கள மொழியில் நீங்கள் பாடலை தேவனுடைய மகத்துவத்தை பாடிக்கொண்டதை கேட்டுவிட்டு இவர்கள் நம் ஜனங்கள் என்று சொல்லி கடந்து போய்விட்டார்கள். சொல்லும்போது அப்படியே கண்ணீர் மல்க தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நாம் கடந்து செல்கிற பாதை எதுவாக இருந்தாலும் சரி, நாம் கடந்து செல்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறது. பிரியமானவர்களே, when we are connected with God, நாம் தேவனோடு கூட ஐக்கியப்படும் பொழுது நிச்சயமாக அந்த காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கைக்கூடி வர செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. யோவான் 1:12 ஒருவர் வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். கிறிஸ்டியன் லைஃப் வந்து இட்ஸ் அ ஃபெய்த் இல்லையா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம், அடுத்தது விசுவாசிக்கிற ஒரு காரியம், ஜெபிக்கிற ஒரு காரியம், வேதத்தை வாசிக்கிற காரியம். சில பேர் ஜெபிப்பார்கள், வேதத்தை வாசிக்க மாட்டார்கள். சில பேர் வேதத்தை வாசிப்பார்கள், ஜெபிக்க மாட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இட்ஸ் a warning to all the parents. நாம் வேதத்தை மறவாதபடிக்கு, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று தேவனுடைய மனுஷன் சொன்னது போல அனுதினமும் வேதத்தை நாம் வாசிக்கிற மக்களாக இருக்கும்போது தேவன் நம்மோடு கூட ஒவ்வொரு காரியங்களை குறித்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். சில பேர் வந்து வேதத்தை வந்து முறைப்படி நம்ம வாசிக்காம கிளி ஜோஷம் போல கூட வாசிப்பாங்க இல்லையா? ஒரு சகோதரன் சொன்னார், எப்படி ஐயா நான் வந்து வேற மாதிரி தான் வாசிக்கிறேன், நீங்கள் வாசிக்க வாசிக்க மாட்டேன், எப்படி வாசிப்பீங்கன்னு பைபிள் எடுத்து வச்சுக்குவேன். ஆண்டவரே, நான் டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் வேகமாக போகிறேன், ஒரு வசனத்தை எனக்கு தாங்க, இயேசுவின் நாமத்தினால டக்குன்னு ஓப்பன் பண்ணி கண்ணை மூடி ஒரு இடத்துல வாசிக்கும் போது யூதாஸ் நான்று கொண்டு செத்தான்னு இருக்கும். ஐயோ ஆண்டவரே, ஒரு சாவர ஒரு காரியமாக என் காரில் வரணும், வானா சாமி வேற வசனத்தை கொடுங்க சொல்லிட்டு மூடிட்டு இந்த பக்கம் திருந்தோன்னே அந்தபடியே நீ செய்யணும் வரும். ஐயோ இது நான் வம்பா போச்சே சொல்லிட்டு அடுத்த பக்கம் திருப்பி செய்வதை சீக்கிரமாய் செய்கிற வரும். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு வேதத்தை நாம் வாசிக்கிற மக்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஸ்ரீலங்கா அந்த பாதுகாத்தது போல இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, என்னுடைய ஊழியங்களிலே பார்ப்போம் என்றால் கடலூர் பகுதிகளிலே அங்கே இருக்கிற மீனவர்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். ஊழியங்கள் எல்லாம் முடித்து விட்டு மன திருப்தியோடு கூட ஒரு 407 வெஹிக்கிளில் நான் வந்து கொண்டிருக்கும் போது இரவு சாயங்காலம் ஒரு 8:45 சம்திங் அந்த கடலூரினுடைய டவுனை ரீச் பண்ணுற டைமுக்கு வரும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான சப்தம். என்னுடைய வண்டியை இன்னொரு வண்டி அடித்து எங்கள் வண்டி அப்படியே கவுந்துச்சு. எல்லாம் ஒரே கூக்குரல்.
அந்த வண்டி மீன் வண்டி, அவங்க என்ன கேரளாவுக்கு போகிற வண்டியை வந்து அந்த ஆக்சிலேட்டர் மேலே இவ்வளோ பெரிய கல் வச்சுட்டுக்கிறான். எனக்கு வச்சுனே இருந்தால் கால் வலிக்கும்னு சொல்லிட்டு அடிச்சுட்டுக்கிறான், ஒரு டேர்னிங்கில் அடிச்சுட்டுக்கிறான். நாங்கள் ஒரு 15 பேர் போயிருந்தோம். அதில் 5 பேர் சேவ்டு, 11 பேருக்கு வந்து வி காட் இன்ஜுரி. எங்களை உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. ஒரு தம்பிக்கு வந்து இங்கே அடித்து கட்டாகி அப்படியே பலன்னு ரத்தம் வந்து எங்களை கொண்டு போனார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம். நாங்கள் மேக்ஸிமம் சிஎம்சி ஒர்க் பண்ணவங்களாக இருந்தபடியாக அவங்ககிட்ட டாக்டர்கிட்ட பேசினோடனே அவங்க இல்லை நீங்கள் நைட்டு ஓவர் நைட் இருக்குன்னு சொல்லிட்டு ஐசியூவில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அழ ஆரம்பித்தோம். எதுக்கு அழ ஆரம்பிச்சோன்னா, சந்தோஷத்தில் ஒரு டெத்து கூட கிடையாது. மேஜர் ஆக்சிடென்ட், கீழே விழுந்துச்சு, மேலே இருக்கிற கண்ணாடியெல்லாம் உடைச்சி எல்லாரையும் நாங்கள் தூக்கி விட்டோம். கடைசியில் 3 பேர் மட்டும் நாங்கள் கீழே இருந்தோம். அதை முன்னாடி இருக்கிற கிளாஸை உடைக்க சொன்னால் உடைக்க முடியல. கடைசியில் ஒரு பஸ் வந்ததுனால அந்த வெளிச்சத்தில் பார்த்து பெரிய பெரிய கல்லெல்லாம் போட்டு உடைச்சி எங்களை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அன்றைக்கி ராத்திரி முழுவதும் அந்த கடலூர் சூப்பரண்ட் போலீஸ், அந்த போலீஸினுடைய கேங் எல்லாம் அங்கே இருக்குது. அடுத்த நாள் காலையில் ஒரு போலீஸ் எங்களை என்கொயரி பண்ணி வந்தார். வருமா சொன்னார், எத்தனை பேர் செத்து போனீங்க, எத்தனை பேர் வந்தீங்க, குறைஞ்சது 3 இல்லை 4 டெத்து இருக்கும் அப்படின்னார். நான் சொன்னேன், இல்லை சார் எல்லோரும் உயிரோடு இருக்கோம். எல்லோரும் உயிரோடு இருக்கீங்களா, உண்மையிலேயே சொல்கிறீங்க? அந்த வேனை பார்த்துட்டு வந்தேன், சத்தியமாக கிடையாது, ஒரு டெத்தாவது இல்லை 3 டெத்தாவது இருந்திருக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நாங்கள்லாம் இத்தனை பேர் இருக்கிறோம், அத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்கள் வணங்குகிற கடவுள் யாரோ அவர் தான் உங்களை காப்பாற்றினார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பிரியமானவர்களே. அதே மாதிரி 2வது, நாங்கள் கொல்லிமலை பகுதியில் மிஷினரி ஊழியத்தில் நாங்கள் சப்போர்ட் பண்ணி அங்கே ஊழியங்களுக்காக சென்றிருந்தோம் 5 நாட்கள். அப்போது அந்த மலை மேலே ஏறும் பொழுது நிறைய ஏர்பின் பேண்டு ஊழியத்துக்காக போகும்போது மேலேருந்து ஒரு லாரி வேகமாக 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரான். அவனுக்கு அதே பழக்கத்தை, அது 15 வருஷம் அதே மலைப்பகுதியில் ஓட்டினபடினால அவன் சர்வசாதாரணமாக ஒன்று கொண்டு தான். நாங்கள் மகேந்திரா வண்டியில் போய் கொண்டிருக்கிறோம், மேலே பாட்டு பாடின்னு அப்படியே போயின்னுக்கிறோம். திடீர்னு ஹார்ன் அடிச்சுனே போயின்னுக்கிறோம். திடீரென்று ஒரு வளைவில் அந்த லாரி வேகமாக வரதை பார்த்தோன்னே இயேசுவேன்னு ஒரு கற்று. அப்போ தான் அந்த டிரைவர்கிட்ட வந்து ஆண்டோட அன்பை படி சொல்லியிருந்தேன். அட போங்க சார், எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படி சொல்லியிருந்தான். நீ சிகரெட் பிடிக்காதவன், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தோடனே அவன் நல்லா சிகரெட் பிடிச்சிருந்தான். அந்த லாரி வந்ததை பார்த்து இயேசுவேன்னு கத்தவே இவன் சடன் பிரேக் போட்டுட்டான். அந்த லாரி நல்லா கவனிங்க, 3 முறை எகிரி 3வது முறை எகிரி நிற்கிற டைம் வந்து எங்கள் வேனுக்கும் அந்த லாரிக்கும் ஒரே ஒரு அடி கேப் தான் இருந்துச்சு. அடிச்சிருந்துச்சுன்னா 17 பேர் வி வெண்ட் ட்ரைபல் மினிஸ்ட்ரி 2000 feet ஃப்ரம் sea level. 17 பேர் நாங்கள் இறந்து போயிருப்போம். நான் இறங்கி வந்துட்டு பார்க்கும்போது நான் யோசித்தேன், ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி 2 வண்டி இப்படி நிற்க வச்சுருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, அந்த ஸ்டேரிங் பிடிச்ச டிரைவர் நடுங்கி அழுது கொண்டிருக்கிறான். அவனை போய் கன்சல்ட் பண்ணி இது பண்ணுவான், அன்னையோட சிகரெட் விட்டான். பிரியமான ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான். பிரியமான தேவஜனமே, இதே மாதிரி 4 விதமான மரணத்தின் தருவாயிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. I am still living today for the glory of God. ஹல்லேலூயா. ஆண்டவரே சொன்ன, ஆண்டவரே உமக்காக நான் ஊழியம் பண்ணிக்கொண்டே இருக்க, மறித்து போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கான கிருபை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவஜனமே, யாபேஸ் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அவன் பண்ண விண்ணப்பத்தை கர்த்தர் அப்படியே அங்கீகரித்து அவனை ஆசீர்வதித்து அவருடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் அவர் செவி சாய்த்து முடித்தார். பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். சண்டே ஆனால் பெரிய பையன் வந்து ஒரு அதிகாரம், 2வது பையன் 15 வசனம், அடுத்தது 10, அடுத்தது 3 வசனம், இப்படியாக நாங்கள் சொல்ல வேண்டும். அப்படி பண்ணலனா அடி, சாப்பாடு கிடையாது மதியம், அதுவும் சண்டே. அதுக்கும் வசனத்தை சொல்லணும். எங்கள் அம்மா அன்றைக்கி தான் வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி அனுப்பாங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் தெரியும் இல்லையா, 3 தெருக்கு போவோம் வாசனை. அப்புறம் ஃப்ரை பண்ணி மீனை வேறு தூக்கி காமிப்பாங்க, வசனத்தை சீக்கிரம் ஒப்பிச்சுட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்போது சீக்கிரமாக வசனத்தை சொல்லி முடிப்போம். ராத்திரி ஜெபத்தில் நேர்முட்டியில் இருக்கணும். நாங்களாம் சின்ன பிள்ளைங்க, நேர்முட்டியில் இருக்கணும். எங்கள் அப்பா நிறைய ப்ரேயர் பாயிண்ட் சொல்லினே இருப்பார், ஜெபம் பண்ணினே இருப்பார். அப்புறம் நாங்கள் 2 முட்டியில் இருப்போம். கடைசியில் 4 காலாக மாறும்.
4 காலாக மாறிட்டு அப்புறம் கீழே 3வது இந்த சின்ன தரையில் இருக்கும், பின்பகுதி மேலே அப்படி ஆடி நிற்கும். தூக்கம் வந்துடும் எங்களுக்கு. 4வது வானசாஸ்திரிகள் இயேசுவை சாஷ்டாங்கமாய் விழுந்து தொழுது கொண்டார்கள். பிரேயர் ஆமேன்னு சொல்லும்போது பார்த்தா எல்லாம் ஃப்ளாட் ரோட்டில் தவளைங்கள்லாம் அடிபட்டு இருக்கும். வேலூர்லலாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனில் நாங்கள் இருப்போம். பிரியமான தேவச்சனமே, சுளின்னு ஒரு அடி விடும். அப்படியெல்லாம் எங்கள் அப்பா வளர்த்ததுனால தான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை சுமக்கிற கழுதியாக கத்த மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. The more we coming to closer to God, Lord will honor you. Lord will bless you. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லையை கத்த பெரிதாக மாற்றுவார். தீங்குக்கு தேவன் உன்னை விலக்கி காக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். தேவனை நோக்கி நாம் கூப்பிடலாம். ஆண்டவரே, யாபேஸ் ஆசீர்வதித்த கர்த்தர், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னுடைய எல்லையை பெரிதாக மாற்றும், தீங்கு என்னை அணுகாதபடிக்கு நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று தேவனுடைய சமூகத்தில் கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ். ஆண்டவருக்கு நீங்க தான் வேணும். ஆண்டவர் உன்னை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். He wanted to lift you. He wanted to honor you, my dear brothers and sisters. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒன்றாகிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. Jesus, thank you. Hallelujah. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. Still there is a hope in Jesus. நம்புவேன் என் இயேசுவை நீ நம்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். You should have a trust on Jesus alone. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. இயேசுவை நம்புங்க ஐயா. He will change your entire life. He will lift you and honor you. He will extend your kingdom. He will extend your territory. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் உன் பாதை முழுதும் காரிருளாய் இருந்தாலும் முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றார். ஆண்டவரே எனக்கு மறுவாழ்வு இல்லையா என்று சொன்னாலும் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் அந்தகாரம் உன்னை சூழ்ந்தாலும் சரி, முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றார். Lord, my chapter closed என்று நினைத்தாலும் சரி, தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றார். ஆண்டவரே என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை என்று நீ கதறிக் கொண்டிருந்தாலும் சரி, இயேசுவை நம்பா, இயேசுவை நம்ப எனக்கு அந்த சொல்லுகிறார். என்னை தேற்றுவதற்கு Hallelujah. யாரும் இல்லை என்றாலும் ஆமென், ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது பிரியமானவர்களே? நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. மகா பரிசுத்தமுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க கத்த கிருபை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென்.